Recording in progress. உலகெங்கிலும் வாழும் தமிழ் தமிழ் அன்பு அன்பு வணக்கம் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே தொடர்ந்து திருக்குறளை வைத்து கதை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று அந்த வகையில இன்றைக்கு ஒரு சிலர் ஒரு சில கதைகளை சொல்ல இருக்கிறார்கள். அதுவும் அந்த கதைகளோடு ஒரு திருக்குறளை தொடர்புபடுத்தி அல்லது திருக்குறள் சார்ந்த கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே ஒரு கதையை வடிவமைத்து இங்கே நமக்கு வழங்கியிருக்கிறார். அவர்களே வருக வருக என்று தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பிலே வரவேற்று கற்க கற்றட கற்பவை கற்றப்பு நிற்கு அதற்கு தக என்றார் வந்தார். இன்றைக்கு பல பள்ளி மாணவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு கல்வியை கற்க வேண்டிய கல்வியை நம்முடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய கசடு என்பது அகன்று போகிற வகையிலே கற்க வேண்டும். நம்முடைய இதயத்திலே, எண்ணத்திலே, சிந்தனையிலே, செயல்பாட்டிலே அல்லது சிந்தனையிலே அந்த அழுக்குகள் அகன்று போய்விட்டால், இந்த மாசு அகன்று போய்விட்டால், அதன் பிறகு செயல்பாட்டிலும் அந்த அழுக்கு வராமல் வாழ வேண்டும். வள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்ற பின் என்று சொல்லு. இன்றைக்கு எல்லோரும் கதை சொல்ல இருக்கிறார்கள். இந்த வகையில நானும் கூட உங்களோடு இணைந்து ஒரு கதை சொல்ல இருக்கிறேன். நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தமிழளவு எழிலரசி அவர்கள் திருச்சி மணச்சநல்லூரிலே ஒரு பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதுபோல இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய திருமதி விஜயலட்சுமி அவர்களும் அதே திருச்சி மணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி திருமதி அரங்கநாயகி கரண் அவர்கள் தருமபுரியை சேர்ந்தவர்கள். சற்றேறக்குறை இலக்கிய உலகத்திலே எல்லோரும் அறிந்த வகையில கவிமாவன் என்று போற்றப்படக்கூடிய அவரும் இதுவரை பல கதைகளை சொல்லி அந்த கதையெல்லாம் தொகுத்து நூலாக்கம் செய்திட எண்ணம் கொண்டு உத்வேகத்துடன் செயல்பட்டுக் கொண்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தைச் சேர்ந்த முள்ளிக்காட்டிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற ஜோதி அவர்கள் ஒரு கதை மன்னச்சனூர் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் செல்வரும் தங்கள் பங்குக்கு சில கதைகளை சொல்லி இந்த நிகழ்ச்சியை மெருகேற்றுவதற்காக வருகை கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீஹரி, சேதா போடெல்லாம் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் என்று சொன்னால் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தலைவர் வள்ளுவர் சார்பில், செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் சார்பில் உங்களை எல்லாம் வரவேற்பு மெத்த மகிழ்ச்சி அடையும். எதிர்கால தலைமுறை, எதிர்கால இந்தியா, எதிர்கால உலகம் இதெல்லாம் சொல்லுவார்கள். அவர்கள் தான் இந்த மாணவ செல்வங்கள். இந்த மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார். இந்த மாணவ செல்வங்களை வழிநடத்துகிற ஆசிரியர்களும் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சியில இன்றைக்கு நாம் இணைந்திருக்கிறோம். பிறவிப்பெருங்கள் நீந்துவது நீந்தால் இறைவன் சேராத. சாதாரணமாக பிறவியாகிய பெருங்கடலில் நீந்துவார்கள், நீந்த முடியாதவர்கள் இறைவனுக்கு சேர மாட்டார்கள் என்றுதான் திருக்குறளுக்கு பொருளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரே அவர்கள் சொல்கிற அந்த பொருளின்படி பார்த்தால் பிறகு நீந்துவார்கள் என்று சொல்லி முடித்த பிற்பாடு அப்புறம் நீந்தாதவர்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்?
எனவே பிறவியாகிய பெருங்கடலில் நீந்துவார்கள், ஆனால் நீந்த முடியாமல் மூழ்கி போடுவார்கள். எனவே அவர்கள் இறைவனடி சேர மாட்டார்கள் தான் அதற்கு பொருள். நமக்கு எனக்கு தெரியும். இதற்கு எதற்கு ஒரு பொருள் எழுத வேண்டும் என்ற கேள்வி எழுந்த போது ஒரு நல்ல சிந்தனை கிடைத்தது. பிறவியாகிய பெருங்கடலில் நீந்துவார்கள், அதை நீந்தி கடக்க முடியாது, எனவே அவர்கள் மூழ்கி விடுவார்கள். அதை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஓடம் தேவை. அந்த ஓடம் தான் ஆசிரியர், குருமார்கள். குருவினுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஒரு மாணவன் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் பிறவியாக பெருங்கடலை நீந்தி கடந்து விடலாம். இந்த ஆசிரியர் யார்? அவர் தான் வள்ளுவர். மேலே 9 குறள் சொல்லியிருக்கா. இந்த 9 குறளிலே சொன்ன செய்தி எல்லாம் நீ வாழ்க்கையிலே வழுவாமல் பற்றி வந்தால் 10வது குறளில் சொல்லியிருப்பது போல இந்த பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கடந்து விடலாம். அந்த வழிமுறைகள் எல்லாம், நெறிமுறைகள் எல்லாம், நல்ல கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கடக்க முடியாமல் அதிலேயே மூழ்கி அமர்ந்து விடலாம். இதற்கு எது பொருள் என்று சொன்னால், நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்போதும் ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கும். எங்கள் வீட்டிலே புதிதாக ஒரு மகிழ்ந்து வாங்கியிருக்கிறார்கள், அடுத்தவர்கள் அதை வாங்கியிருக்கிறார்கள், இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு அதற்காக நாமெல்லாம் வாங்கினா அப்போ நம்ம வாழ்க்கையை வாழலன்னு அர்த்தம். நாம அடுத்தவங்க வாழ்க்கையை வாழணும்னு அர்த்தம். பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த பையன் பார் டாக்டர், நீ என் டாக்டர். இந்த பையன் பார் இன்ஜினியர் படிக்கலாம், நீ இன்ஜினியர். உனக்கு என்ன வருமோ அதை நீ படி, உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ அறிந்து கொள், உனக்கான வாழ்க்கை எதுவோ அதை நீ வாழணும். எல்லாரும் 10ஆம் வகுப்புல படிக்கிற பொழுது எல்லோரும் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்று 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரிக்கு சென்று வருவார். ஒரு மாணவன் மட்டும், நிறைய மாணவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். அதுல ஒரு மாணவன் தோல்வி அடைந்து, அவங்க அப்பா என்ன நீ படிக்கலையாடா, படிச்சு அவனை பாடுறான் 10வது பாஸ் பண்ணிட்டான், இவனை பாடுறா 10வது பாஸ் பண்ணிட்டான், நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லாம உனக்கு என்ன தோன்றோ அதை செய்யுன்னு சொன்னதுனால அவன் தனக்கு இருந்த ஆர்வமாகிய அந்த மட்டைப்பந்து விளையாட்டில, கிரிக்கெட்டில ஆர்வத்தை செலுத்தி இந்தியா மட்டுமல்ல உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரராக சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாங்க. கிரிக்கெட் வீரர் நம்ம அவன் ஒருவேளை அவங்க அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு அவங்க அப்பா அம்மாவும் மற்ற அப்பா அம்மாக்கள் போல படிடா படிடா படிடான்னு சொல்லி அவனை எப்படியாவது 10ஆம் கிளாஸ் படிக்க வச்சு பாஸ் பண்ண, +1 +2 படிக்க வச்சு கல்லூரிக்கு அனுப்பிச்சிருந்தா அவனை வந்துட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வு மாதிரி அவங்க மாநிலத்துக்கு ஒரு தேர்வை எழுதி வெற்றி பெற்று ஏதாவது ஒரு அலுவலகத்துல ஏதாவது ஒரு மூலையில பணியாற்றி விட்டு அவர் ஆனா அவன் வாழ்க்கை அவன் வாழ்ந்ததுனால இன்னைக்கு நாம எல்லாம் அவனை மாதிரி வாழணும்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம கொண்டு வருது. தன் வாழ்க்கையை தான் வாழ்ந்தால், அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால், தன் வாழ்க்கையை தான் வாழ வேண்டியதை தான் நினைத்ததை செய்து அதில் வெற்றி பெற்றால் மற்றவர்கள் எல்லாம் அவர்களைப் போல தாங்களும் வாழ வேண்டும் நினைப்பார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துதல், நீந்தி கடக்க முடியலன்னா அந்த பிறவியாகிய பெருங்கடலையும் அப்படியே மூழ்கி போகுது. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது அவங்களுடைய பிரச்சனை, அவங்க வாழ சொல்லணும். பெற்ற அழகா வள்ளுவர் அந்த காலத்திலேயே இந்த சிந்தனை நமக்கெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்றால் திருக்குறளே நமக்கு எடுத்துக்காட்டி விளக்கி இருப்பார். சொல்லி இந்த நிகழ்ச்சியில் வருகை புரிந்திருப்ப அத்தனை பேரை வருக வருகின்ற வரவேற்று இந்த நிகழ்ச்சியை வலைவலி வழியாக பதிவேற்றம் செய்து தங்கத்தமிழ் தொலைக்காட்சியை நமக்கெல்லாம் வழங்கி கொண்டு திருக்குறள் தொடர்பு
சிவகாமி சண்முகம் அவர்களுக்கும் வானிலை வழியே இந்த கதைகளை எல்லாம் தவறு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழறி வானொலிய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனிவேதியன், தமிழ்வேல் சசிகலா ஆகியோருக்கு வணக்கங்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் தலைமை பொறுப்பிலும் பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடிய கவிநிலவுசு எழிலரசு சரவணன் அவர்களை அன்போடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை வணங்கி ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய பணித்தம் கவி மாமி நீலகண்டன் ஐயா அவர்களை வணங்கி திருக்குறள் கதைக்கூறு நிகழ்ச்சி 34வது தொடர் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் கதை சொல்லிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். என்னுடைய மாணவ செல்வங்கள் ஸ்ரீஹரி, ஸ்வேதா இருவர் திருக்குறள் கதை கூற வந்துள்ளார்கள். அதே போல் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வரும் மிகச் சிறந்த தமிழ் ஆளுமையான கவி மாமணி, கவி தென்றல், எங்களுக்கெல்லாம் மூத்த நல் வழிகாட்டி, தமிழ் மேல் பற்றுள்ள திருமதி அரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்களையும், அன்பு சகோதரி திருமதி ஜோதி மற்றும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி தமிழ் தொண்டு ஆற்றி வரும், நூல்கள் எழுதியிருக்கும் தமிழ் ஆசிரியர் சகோதரி விஜயலட்சுமி அவர்களையும் இன்றைய நிகழ்வில் வருக வருக என்று வரவேற்று உங்கள் அழகான சிறப்பான கதைகளை கூறி எங்களை மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை எல்லாம் பதிவு செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக அம்மா வணங்கி மற்றும் அவர்களுடைய துணைவியார் அவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்விற்கு செல்லலாம். இன்றைய கதை கூறு நிகழ்விற்கு முதல் கதை சொல்லியாக கவிஞர் திலகம் அம்மா அரங்கநாயகி கண்ணன் அவர்களை கதை சொல்ல அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கதையை கூறுங்கள். அம்மா அம்மா அடுத்ததாக கூப்பிடுங்கம்மா. இன்னும் தேடி இருக்கிற எடுக்க முடியல, அடுத்ததாக கூப்பிடுங்க. சரிங்கம்மா, நன்றி நன்றி நன்றி. கதை கூறுவதற்காக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஐயம்பாளையம் 3ஆம் வகுப்பு பயிலும் மண்ணச்சநல்லூரை சேர்ந்த ஸ்ரீஹரி 3ஆம் வகுப்பு மாணவனை திருக்குறள் கதை கூற வருமாறு அழைக்கின்றேன். உன்னுடைய ஒளி வாங்கிய எடுத்து கதையை கூறு. ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் பெயர் ஸ்ரீஹரி, 3ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஐயம்பாளையம், மணச்சநல்லூர் ஒன்றியம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்றையும் செய்து விடல். ஒரு ஊர்ல ஒரு அடர்ந்த காட்டுல நரியும் கொக்கும் நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் நரி கொக்க தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிச்சு. கொக்கு வந்துச்சு. அகலமான ஒரு தட்டுல பாயாசம் வச்சுச்சு. கொக்கால நீண்ட அழகால குடிக்க முடியல. நரி குடிச்சிருச்சு. கொக்கு குடிக்கலையா இல்லையான்னு ஒண்ணுமே பாக்கல நரி. கொக்கு ஒரு நாள் அது விருந்துக்கு கூப்பிட்டுச்சு. வீட்டுக்கு நரியும் வந்துச்சு. ஒரு நீண்ட ஜக்குல உணவு வச்சிருந்துச்சு. நரிக்கு அகலமான தட்டுல உணவு வச்சிருந்துச்சு. நரியும் சாப்பிட்டுச்சு, கொக்கும் சாப்பிட்டுச்சு. நரி இப்ப நினைச்சுச்சு, நம்ம அந்த கொக்கு அன்னைக்கு சாப்பிட்டுச்சா இல்லையான்னு பார்க்கவே இல்லை. கொக்கு நினைச்சிருந்துச்சுன்னா நம்மளால இப்ப சாப்பிட்டுருக்கவே முடியாது. நரி தலை குனிஞ்சிருச்சு. தீமை செய்தவரை தண்டித்தல் என்பது அவரை வெட்கப்படும்படி அவருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். நன்றி. அருமை அருமை அருமை. சிறப்பான ஒரு கதையை கூறினார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்.
ஆமா, நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக அவர்கள் நாணும்படியான நன்மையை செய்தா தீமை செய்தவர்களும் திருந்தி விடுவார்கள் இல்லையா? ஒரு அருமையான ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு கொக்கையும் நரியையும் இணைத்து ஒரு சிறப்பான ஒரு கதையை முதன் முறையாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கூறிய உமக்கு சங்கத்தமிழ் பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதுபோல் கதையை கூறி இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கதை கூறு. வாழ்த்துக்கள் சிகரி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நான் கதைக்கு வரட்டுமா? அரங்கநாயகி கண்ணன். தயாரா இருக்கீங்களா? பாருங்கள் அம்மா. அன்னை தர்மபுரியின் மிகச்சிறந்த ஆளுமை திருமதி அரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்கள் தங்களுடைய திருக்குறள் கதையை கூறுகிறார்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி நீலகண்டன் ஐயாவையும் வணங்கி, ஜெர்மனி வானொலி நிலைய இயக்குனர் நைனை விஜயன் அவர்களையும் சசிகலா விஜயன் அவர்களையும் வணங்கி, இந்த கதையை சொல்லி நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்கும் எழிலரசி சகோதரியும் வணங்கி கதைக்குள் நுழைகிறேன். துரைமுருகன் என்பவர் வேலூரில் வசித்து வந்தார். பண்புடையவர், நல்ல செல்வ வளம் மிக்கவர், குணக்குன்றாய் பெரும் புகழுடன் வாழ்ந்தார். உதவி கேட்பின் தவறாது உடனே தந்து உதவார். அவரை மகராஜன் நல்லா இருக்கணும் என வாழ்த்தி வணங்குவார். ஆனால் சிறுமை புத்திக்காரர் சிலர் பந்தா பண்ணி திரிகிறான், என்ன பாவா சார்ந்தாரோ பரிகாரம் செய்கிறான் என்று தூற்றி மகிழ்ந்தனர். இதை அரசன் புரசலாக துரைமுருகன் காதுக்கும் வந்தது. அதை காதில் போட்டுக் கொள்ளாமல் சிரித்தபடியே நகர்ந்தார். அவர் மேல பாசம் கொண்டவர்கள், ஏனென்னா அவர்களை சும்மா விடுகிறீர்கள்? விட்டால் இப்படித்தான் அதிகமாக புறம்பேசி திரிவார்கள். சொல்லுங்கள், நாங்கள் 4 தட்டு தட்டி கேட்கிறோம் என்றார்கள். பிறகு வாய் திறக்க மாட்டார்கள் என்றனர். வேண்டாம், விட்டு விடுங்கள். பொய்யா மொழி புலவராம் வள்ளுவர் குரலை படித்துள்ளிற அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொறுத்த தலை என்று பகர்ந்தாரே அறிவீரா? மேலும் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு குருவும் சிஷ்யர்களும் ஆற்றை கடக்க முயன்றனர். ஆனால் ஒரு தேல் குருவை கொட்டி விட்டு தப்பிக்க முயன்று ஆற்றில் விழுந்தது. அதை பார்த்த குரு அதனை வெளியே எடுத்து தரையில் விட்டு காப்பாற்றினார். உங்களை கடத்தில தேலை ஏன் காப்பாற்றினர் என்று கேட்க, தேலின் குணம் கொட்டுவது, என் குணம் துயரப்படுவதை காப்பது என்றார். பூமி எப்படி தன்னை தோண்டுவரை தாங்குகிறதோ, தம்மை இகழ்வாரையும் துயர் கொடுப்பவரையும் பொறுத்தல் தலை என்று சொன்னார். நன்றி, வணக்கம். நல்வாய்ப்புக்கு நன்றி. நன்றிகள் அம்மா. நிலமானது எப்படி பூமாதேவி தன்னை தோண்டுபவரையும் தாங்குகிறாளோ, அதே போல தம்மை இகழ்பவரையும் அதை பொருட்படுத்தாமல் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்து புரிய, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குரலுக்கு ஏற்ற குரு சீடர் கதையையும் 2 கதைகளை கூறி மகிழ்வித்த உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து திருக்குறள் கதை கூறி மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்து கதை கூறுங்கள் அம்மா. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. சொன்னீர்கள். உங்களுடைய தொடர்ந்து பல கதை வரை எழுதியிருக்கிறீர்கள். என்னுடைய ஒரு பேரவாவை இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து நாம் நடத்த இருக்கிற திருக்குறள் திருவிழா எப்படி இப்போது நாம் ஒரு திருக்குறள் கதைகள் எல்லாம் தொகுத்து வெளியிட இருக்கிறோமோ, இதுபோல உங்களில் பலரும் திருக்குறள் சார்ந்த கதை நூல்களையும், திருக்குறள் சார்ந்த கட்டுரை நூல்களையும், திருக்குறள் சார்ந்த பாடல் நூல்களையும், அதாவது சிறுவர் பாடல் நூல்களையும் எழுதி அதையெல்லாம் பதிப்பித்து வெளியிட வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த நிகழ்ச்சியில சற்றேறக்குறைய 10-15 நூல்கள், குறைந்தபட்சம் 10-15 நூல்கள் திருக்குறள் சார்ந்த நூல்களாக இருக்க வேண்டும். நாம் அது ஒரு நாள் நிகழ்ச்சியை திருக்குறள் சார்ந்த நிகழ்ச்சியாக ஒரு மாநாடாக நடத்த வேண்டும் என்று நேரத்தில் என்னுடைய அவாவை சொல்லி தொடர்த்தும் அம்மா உங்கள் பணி. உங்கள் கதைகள் எல்லாம் நூலாக்க படிவம் பள்ளி மாணவ மாணவரை சென்று சேர்த்து
அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு அடுத்த ஒரு அறையில் அடுத்து திருக்குறள் கதை கூற ஸ்வேதா மண்ணச்சநல்லூர் 3ஆம் வகுப்பு மாணவி உன்னுடைய கதையை கூறுமாறு அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள் ஸ்வேதா, கதையை கூறுங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். என் பெயர் ஸ்வேதா. 3ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, சாயம்பாளையம், மணச்சநல்லூர் ஒன்றியம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். பாண்டிய நாட்டுல ஒரு சிற்றரசர் முத்தமிழ் இருந்தாராம். அவருக்கு புதுசா தென்னை தோட்டம் அமைக்கணும்னு ஆசை இருந்துச்சாம். அதனால அரண்மனைக்கு பக்கத்துல உள்ள நிலத்தை பயன்படுத்தி நிறைய தென்னை மரங்களை நட்டாராம். தென்னை மரங்களை பாதுகாக்க அரண்மனையில சேவகனா வேலை செஞ்ச முத்து என்ற சேவகனை அந்த தென்னை மர தோப்புக்கு காவலனா நியமிச்சாராம். முத்து நல்ல வேலை காணணும், இருந்தாலும் அவன் ஒரு முட்டாளாம். இரவும் பகலும் காவல் காத்ததுனால ரொம்ப சோர்வடைஞ்சிட்டானாம். தென்னை மரங்களை பத்திரமா பார்த்துக்கிறது தானே என்னோட வேலை அப்படின்னு யோசிச்ச முத்து எல்லா தென்னை மரங்களையும் பிடுங்கி தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். தென்னை மரங்களை பார்வையிட வந்த அரசருக்கு நடந்த நிகழ்ச்சியை கேட்டு ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் இருந்துச்சாம். யாருக்கு என்ன வேலை கொடுத்தா நல்லா செய்வாங்கன்னு தெரியாம உன்கிட்ட வேலை கொடுத்தது என்னோட தப்பு தான்னு நினைச்சாரு அரசர். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் பொருள். ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்று தெரிந்து கொண்டு அதை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி. சிறப்பு சிறப்பு. அருமையான ஒரு திருக்குறளை எடுத்து இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய், அதனை அவன் கண் விடல். அருமையான ஒரு கதையை கூறினாய். நிரப்ப ஒரு கதை சுவையும் கலந்த ஒரு கதையை கூறிய ஸ்வேதாவுக்கு உன்னுடைய மழலை குரலில் உன்னுடைய திருக்குறள் கதையை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். நீயும் தொடர்ந்து இணைந்து கதைகளை கூறு. வாழ்த்துக்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தாத்தாவும் உனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. ஐயா நல்லா சொன்னீங்க. ஸ்ரீஹரி அவங்க பேரு. நல்லா சொன்னீங்க அந்த கதைய. அதுல வந்து தென்னை மரத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. கதை வந்து நல்லா எதையுமே வந்து எவன் செய்வான்னு, எவன் அறிவாளியோ அவங்க தான் சொன்னா செய்வான். முட்டாள்கிட்ட சொன்னா தப்பா செய்வான். ஏற்கனவே வரமாட்ட குருவும் சீடர்களும் சொல்லி கதை உண்டு. அதுல அப்படிதான் பண்ணுவாங்க, தப்பா பண்ணுவாங்க. குதிரையை வாங்க சொன்னா விலை அதிகமாக சொல்லிட்டு குட்டி வாங்க போய் கட்சியில குதிரை முட்டான்னு சொல்லிட்டு பூச்சிக்க வாங்க. இந்த மாதிரியான ஒரு முட்டாள்கள். நல்ல கதை, சிறப்பான அருமை. நன்றி நன்றி ஸ்வேதா. அடுத்தது திருக்குறள் கதை கூற அன்பு சகோதரி திருமதி ஜோதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. தர்மபுரி பாரட்டிப்பட்டி ஊரை சேர்ந்த சிறந்த ஆசிரியர், கவிஞர். வாருங்கள், உங்கள் கதையை கூறுங்கள். என்னை ஈன்ற தாய்க்கும் தாய் மாணவராம் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும், சகோதரி கவிநிலவு சு எழிலரசி அம்மா அவர்களையும், சக கவி ஆளுமைகளையும் வணங்கி கதைக்குள் நுழைகின்றேன். அது ஒரு கிராமத்து பள்ளி. அந்த பள்ளிக்கூடம் காலை நேரத்தில் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த வகுப்பறையில் மாணவர்கள் ஒருவரை பார்த்து கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த கரும்பலகையில் ஆசிரியரை பற்றி அவதூறாக ஏதோ ஒரு மாணவன் எழுதி வைத்திருந்தான். மாணவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஐயாவை பற்றி இப்படி எழுதியிருக்கின்றானே, யாராக இருக்கும்? அப்படி பலவாறாக பேசிக்கொண்டார்கள். ஒருவன் சொன்னான்,
ஐயா வருவதற்குள் இந்த கரும்பலகையில் இருப்பதை அழித்து விடலாம். அவர் மனசு புண்படாதா, அதனால் அழித்து விடலாமா என்று கருத்து கூறினான். அதற்கு இன்னொரு மாணவன் சொன்னான், வேண்டாம் வேண்டாம், இது தப்பு தானே, இந்த தப்பு செஞ்ச மாணவனை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி இருக்கு, இப்ப அழிச்சிட்டோம்னா அவனை கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அவன் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தவறுகளை செய்ய நேரிடும். அதனால ஐயா வரட்டுமே, வந்து பார்க்கட்டும், யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அவனை. இப்படி பலவாறு கருத்துக்களோடு கசமுசா என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். மாணவர்கள் எல்லாம் ஒரு விதமான பரபரப்போடு எழுந்து நின்று வணக்கம் சொன்னார்கள். மாணவர்களை அமர்த்திவிட்டு கரும்பலகையில் தேதி குறிப்பிட திரும்பியவர் கரும்பலகையில் இருந்த வாசகங்களை படித்தார். படித்துவிட்டு ஒரு சிறு புன்னகையோடு அழிப்பானால் அதை அழித்துவிட்டு அமர்ந்தார். குழந்தைங்களா வணக்கம், என்ன வீட்டு பாடம்லாம் செஞ்சுட்டு வந்தீங்களா? 2 கோடு 4 கோடு கட்டுரை நோட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க மேஜை மேல வைங்க என்றார். மாணவர்கள் ஒருவரை பார்த்து கொண்டார்கள். அவர்களுடைய வீட்டு பாட நோட்டுகளையும் 2 வரியும் 4 வரிகளை எல்லாம் கொண்டு வந்து மேஜை மீது வைத்தார்கள். ஆசிரியர் எதுவுமே நடக்காதது போல் ஒவ்வொரு நோட்டாக எடுத்து திருத்தி கொண்டே வந்தார். திடீரென்று நிமிர்ந்தார். ராமு எழுந்திரிங்க அப்படின்னார். ராமு எழுந்து நின்றான். உன்னுடைய கையெழுத்து மிகவும் அழகாக இருக்கிறதப்பா. இன்று நான் திருத்திய ஏடுகளிலே மிக முக்கியமாக மிக அழகான உன்னுடைய கையெழுத்து என் மனதை கவர்ந்தது. இந்த என்னுடைய பேனாவை உனக்கு பரிசாக அளிக்கிறேன் என்று கூறி அனைத்து மாணவர்களையும் கைத்தட்ட சொல்லி பாராட்டி அந்த பேனாவை அவனுக்கு பரிசாக அளித்தார். தயக்கத்தோடு எழுந்து வந்த ராமு தடார் என்று ஆசிரியரின் காலில் விழுந்தான். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று கூறி அழுதான். ஆசிரியர் ஒன்றுமே சொல்லவில்லை. பரவாயில்லையப்பா, உன்னுடைய கையெழுத்து மிக அழகாக இருந்தது என்றார். ஆனால் தப்பு செய்த ராமுவுக்கு அந்த அன்பான பாங்கும் அந்த அவருடைய பேச்சும் தண்டனை கொடுத்தது. அழுது அவர் கால்களில் விழுந்து வணங்கினான். ஐயா, இனிமேல் நான் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன் என்று தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டான். ஆசிரியரும், சரி, நீ தெரியாமல் செய்து விட்டாய், நான் மன்னித்து விட்டேன், உன் இடம் செல் என்று அவருடைய இடத்துக்கு அனுப்பி அவனை மன்னித்து அவனை எதுவும் தண்டிக்காமல் விட்டு வைத்தார். அதிகாரம் 59 ஒற்றாடல். குறள் 582. எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் என்ற இந்த திருக்குறள் அந்த கதைக்கு பொருத்தமானதாக இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றிகள் அம்மா, உங்களுடைய கதை அருமை. அதாவது தவறு செய்தவரை மாணவனை திருத்துவதுதான் ஆசிரியரின் கடமை. அந்த தவறை நேரடியாக எல்லோரும் சுட்டி காட்டாமல் அந்த தவறை மறைமுகமாக அவனுடைய சிறப்பு இருந்தது என்று பாராட்டி வாழ்த்தி பரிசளித்த ஆசிரியருடைய பங்கு சிறந்ததொரு கதையை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் என்று. இது அரசர்களுடைய ஒற்றாடலுக்கு உரியது. நம்முடைய ஆசிரியர் பணிக்கு மாணவர்களை திருத்துவதற்கும் ஒரு வழிகாட்டியாக திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்கிறார். மிக்க நன்றி. தொடர்ந்து அழகான கதையை கூறி இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. அடுத்ததாக அரசு அதற்கேற்ற வகையிலே ஒரு கதையை சொல்லி ஏதோ ஒரு மாணவன் செய்த தவறை தெரிந்தும் அந்த பெரும்பலங்கிலே இருந்த கையெழுத்தை வைத்து அவனுடைய புத்தகத்தை திருத்த போது அந்த கையெழுத்தை கண்டுபிடித்து அவனை அழைத்து எதுவும் கேட்காமல் அவனுக்கு பரிசு கொடுத்த பணி சிறந்த பணி. அழகான ஒரு குரலை சொன்னார்கள். அது கண்டறிதல் தான் வேந்தனுடைய சிறப்பு. அதை கண்டறிய வேண்டும், அது அவனுடைய சிறப்பு. வழியாக ஒரு கதைக்குள் ஜோதி அவர்கள், தமிழ் மக்கள் ஜோதி அவர்கள் வாழ்த்துக்கள். தொடர்புங்கள். நன்றி ஐயா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக மண்ணச்சநல்லூர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் அன்பு சகோதரி கவிஞர், தமிழ் எழுத்துக்களில்
புகுத்தி மாணவ செல்வங்களுக்கெல்லாம் தமிழ் பற்றை ஊட்டி கொண்டிருக்கும் கவிஞர் திலகம் விஜயலட்சுமி அம்மா அவர்களை கதை கூற அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கதையை கூறுங்க. விஜயலட்சுமி அம்மா. வணக்கம் அம்மா, இணைந்து விட்டேன் அம்மா. வணக்கம், கதை கூறுங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா திரு பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து தொகுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயம்பாளையம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இதில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கதை சொல்லிகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இப்போ ஒரு குருகுலத்தை பேஸ் பண்ண ஒரு கதை. அதாவது அந்த கால முறைப்படி குருகுலத்துல ஒரு குரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இது பாடம்னு சொல்றதை விட அதாவது உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி அடக்கி யோகம் தவம் இது மூலமா நம்ம முக்தி நிலை எய்துவதற்கான ஒரு படிப்பை அவர் சொல்லி கொடுக்குற மாதிரி செய்துகிட்டு இருக்கிறார். அப்ப அதுக்காக தினமும் உடற்பயிற்சிகள், மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான மெடிடேஷன், தியானம் இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப அந்த குருகுலத்துல ஒரு மரத்துல இருக்கிற குரங்கு தினமும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கிற குரங்குக்கு ஆசை, தானும் இதை எப்படியாவது செய்யணும், கத்துக்கணும், நம்மளும் எப்படியாவது முக்தி அடையணும் அப்படின்னு அந்த குரங்கு ஆசைப்பட்டு குரு கிட்ட போய் கேக்குது. குரு என்ன சொல்றாரு, இல்ல உனக்கு இது வராது, மனிதர்களே இதை செய்வது மிகவும் சிரமம், அவர்களுக்கே மன அடக்கம்ங்கிறது இல்ல, அவர்களே செய்ய கஷ்டப்படுற ஒரு விஷயத்த நீ எப்படி செய்யணும்னு நினைக்கிற, அது எப்படி முடியும், சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாரு. இல்ல நான் எப்படியாவது கத்துக்க முயற்சி பண்றேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது சொல்லி கொடுங்க, நான் இங்க இருந்தே கத்துக்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிற பணிவிடையெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அந்த குரங்கு மன்றாடுகிறது. அவரும் ஒவ்வொரு தரையும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறாரு. குரங்கு கேட்கவே இல்லை. கடைசியா சொல்றாரு, சரி நீ இங்க இருந்து சின்ன சின்ன வேலைகள் செய்யி, உன்னுடைய அந்த கடமை உணர்வு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அந்த குரங்கோட தொந்தரவு தாங்க முடியாம சரிங்கிறாரு. குரங்கும் தினமும் என்ன பண்ணுது, அந்த குருவுக்கு வேண்டிய பழங்களை பறிச்சு கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பணிகள்லாம் செய்யுது. ஒரு நாள் குரு குளிக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போறாரு. அப்ப குரங்கு கேக்குது, குருவே நான் இவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க இன்னும் எனக்கு அந்த மகிமை மந்திரம் அதெல்லாம் எனக்கு எதுவும் சொல்லி தரல, உடலை எப்படி ஓம்பணுங்கிறதெல்லாம் நீங்க இன்னும் எனக்கு கத்துக் கொடுக்கல, எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் தான் சொன்னேனேப்பா, உரிய நேரம் வரட்டும், அந்த நேரம் வரும்போது நானே உனக்கு கத்துத்தரேன், உனக்கு இன்னும் அந்த நேரம் வரல, அதுக்கு முதல்ல மன அடக்கம் தேவை, நீ உணர்வுகளை அடக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் குரங்கு கிட்ட அவர் எதுவும் சொல்றாரு. குரங்கு எதையும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. தொடர்ந்து குருவோட பேசிக்கிட்டே ஆத்தங்கரைக்கு வரைக்கும் போகுது. அங்கேயும் போய் தொந்தரவு பண்றதுனால குரு என்ன பண்றாரு, சரி உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீ இவ்வளவு நாள் ஆச்சு இல்ல, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சின்னா உனக்கு நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி குருவே, என்ன டெஸ்ட்ன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. குரு சோதனைக்காக என்ன பண்றாரு, ஒரு அழகான வாழைப்பழம், நல்லா பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழத்தை எடுத்து குரங்கு கிட்ட கொடுத்து, இதை என்ன பண்ணு, நான் ஆத்தங்கரையில போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வர வரைக்கும் இந்த வாழைப்பழத்தை நீ சாப்பிடாம பத்திரமா பாதுகாக்கணும், நான் சாப்பிட்றதுக்கு தான் இந்த பழம், நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி பத்திரமா வாழைப்பழத்தை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பை குரங்கு கிட்ட கொடுத்துடுறாரு. குரங்கு என்ன பண்ணுது, வாழைப்பழத்தை மண்ணுல வச்சுட்டு அது அங்கேயும் இங்கேயும் நடக்குது, காவல் காக்குற மாதிரி நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு பரபரன்னு ஆயிடுது, குரு இன்னும் வரலையே அப்படின்ற. அது பார்த்தா அப்ப அந்த வாழைப்பழம் அந்த குரங்கை இருக்குது. உடனே பக்கத்துல போய் சுத்தி சுத்தி வருது, வாழைப்பழத்தை சுத்தி 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 வருது. அதால மனசை அடக்க முடியல. உடனே என்ன பண்ணுது, வாழைப்பழத்தை எடுத்துருது. எடுத்துட்டு திருப்பி திருப்பி பார்க்குது, ஐயோ பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா இருக்கே, மேல இவ்வளவு மஞ்சள்னு இருக்கிற இந்த பழம் உள்ள எப்படி இருக்கும், அதோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்குள்ளார ஒரு என்ன சொல்றது, ஒரு உணர்வுகள் தூண்டப்படுகிறது. அப்ப உணர்வுகள் தூண்டப்படும் போது அதால ரொம்ப பொறுமையா இருக்க முடியல. பொறுமை எல்லாம் மீறி போன குரங்கு என்ன பண்ணுது, வாழைப்பழ தோலை பிரிச்சுது. ஆஹா, மேல தோல் மஞ்சளா இருக்கு, உள்ள வெள்ளையா இருக்கு, அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குது. உடனே அதுக்கு ஒரு அலாரம் அடிக்குது மேல, ஆஹா குரு நம்மளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நம்ம இதை சாப்பிடக்கூடாது, குருக்காக வேணும், நம்ம இது தெரியாம தப்பு பண்றோம்னு சொல்லி என்ன பண்ணுது, திரும்ப வாழைப்பழத்தை எப்படி அது உரிச்சதோ உரிச்ச மணிக்கு அப்படியே ஒட்டி வச்சுட்டு திரும்பவும் குரங்கு அங்கேயும் இங்கேயும் நடக்குது. அதால திரும்பவும் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணுது, இல்ல இதை நம்ம இன்னைக்கு எப்படி சாப்பிட்டே பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு தோலியை மட்டும் வச்சிருது. உடனே குரு குளிச்சுட்டு வர்றாரு. என்னப்பா, நான் வாழைப்பழம் வச்சிருந்தேனே காணாமே, என்ன நீ பாத்துக்கலையா அப்படின்னு கேட்டாரு. இல்ல குருவே, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் அதுக்குதான் சொன்னேன், மன அடக்கம் இருந்தாதான் செய்ய முடியும்னு சொன்னேன், உனக்கு மன அடக்கம் இல்ல, நீ மனசு போற வழியில உன் புத்திய போக விட்டுட்ட, அதனால உன்னால இந்த பயிற்சி எல்லாம் கத்துக்க முடியாது, இன்னும்
நீ வந்து இதுக்கு தகுதி உடையவனா ஆகல அப்படின்னு சொல்லி அமிச்சிடறாரு. குரங்கு வந்து வேற வழி இல்லாம தலையை தொங்க போட்டுட்டு அப்படியே குருவுக்கு முன்னால மெல்ல நடந்து போகுது. ஆஹா, நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, கத்துக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த நம்ம கத்துக்காம விட்டுட்டோமே அப்படின்னு கடைசியில புலம்புது. அப்பதான் குரு சொல்றாரு, இப்ப புலம்பு என்ன பிரயோஜனம்? சென்ற இடத்தால் செலவிடாது தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. உனக்கு அது தெரியல. ஏன் இந்த காலத்துல மனுஷங்களுக்கே அது தெரியல. மனசு போற புத்தியை விட்டுட்டு கடைசியில மனசு ஒருமுகப்படுத்த முடியாம பல தவறுகளை செய்துட்டு தாங்க செய்ய வேண்டிய சாதனைகளை பத்தி அவர்கள் தெரியாம தோத்து போயிடுறாங்க. இது ஒண்ணும் நீ இந்த மாதிரி தவறு செய்தது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நீ குரங்கு தானே. ஆமா அப்படின்னு சொல்லி அவர் விட்டுறாரு. அப்பதான் சொல்றாரு, சென்ற இடத்தால் செலவிடாது தீதொரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அதாவது அறிவானது அது போற போக்கெல்லாம் நம்ம போக விட்டுறக்கூடாது. அறிவோட வேலை என்ன அப்படின்னா மனசை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்தி அறிவின் பால் செலுத்துவதுதான் நம்மளுடைய சிறப்பு. அதுதான் அறிவோட உயர்ந்த நிலை. அதனால மனசு போற பக்கமெல்லாம் நம்ம புத்தியை போக விடக்கூடாது. அறிவால் அதை தடுத்து நிறுத்தி நம்ம நல்லதின் பக்கம் செலுத்த வேண்டும் என்பதான் நான் சொல்ல விரும்பிய கதை. சென்ற இடத்தால் செலவிடாது தீதுரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. நன்றி, வணக்கம். நன்றிகள் அம்மா. மனம் ஒரு குரங்கு இல்லையா? மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள். அந்த குரங்கு கிட்ட மனிதர்கள் ஒரு விலங்காலேயே மனதை அடக்க முடியாது. மனிதர்களாலும் மனதை அடக்கி ஆள தெரியாது தன்னுடைய நுட்பமான அறிவால். அதனாலதான் மனம் ஒரு குரங்கு என்று சொல்வார்கள். அதை தான் திருவள்ளுவரும் என்ற இடத்தால் செலவிடா தீதொரி அறிவு, அறிவின் வழி என்றால் நன்மை கிடைக்கும், நல்லது நடக்கும் என்பதை ஒரு குருவையும் ஒரு குறையும் வைத்து ஒரு சிறப்பான ஒரு கதைக்குரிய உங்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றிகளமா. தொடர்ந்து இணைந்து சிறுவர்களுக்கு ஏற்ற திருக்குறள் கதையை கூறுங்கள். அடுத்ததாக அவினாசியில் இருந்து இந்த திருக்குறள் கதை கூறு நிகழ்வில் தொடர்ந்து இணைந்து கதை கூறி வரும் அன்பு சகோதரி காயத்ரி அவர்களை அன்போடு கதை கூற அழைக்கின்றேன். காயத்ரி அவர்கள் திருக்குறள் கருத்தரங்கத்தையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். மேலும் தமிழி வட்டெழுத்து பயிற்சியாளராகவும் இருக்கிறார்கள். காயத்ரி, உங்களுடைய கதையை கூறுங்கள். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு வணக்கம். தீயானாலும் நன்மை. அடியவர் ஏகநாதர் எப்போதும் இறைவன் நினைவாகவே இருந்தார். பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து விடுவார். பக்தரான அவரை அந்த ஊர் மக்கள் பணிவாக வணங்கினார்கள், மதித்து போற்றினார்கள். யாராவது பெருமையுடன் வாழ்ந்தால் சிலருக்கு பொறுக்காது, அவருக்கு துன்பம் விளைக்க துணிவார்கள். அந்த ஊரில் இருந்த கயவன் ஒருவன் அடியவர் ஏகநாதர் மீது பொறாமை கொண்டான். அவரை இழிவு செய்து அவமானப்படுத்த நினைத்தான். அவர் பெருமை வேண்டும், வெளியே தலைக்காட்டக்கூடாது, என்ன செய்வது என்று சிந்தித்தான். அடியவர் ஏகநாதரை தொடர்ந்து சென்று கவனித்தான். அவர் ஆள்தோறும் மலையில் புனிதமான கோதாவரி ஆற்றில் நீந்துவார். அந்த கயவன் குடிக்கும் வீடு திரும்புவார். இதை கவனித்தான் அவன். அவன் வழி கிடைத்தது என்று மகிழ்ந்தான். விடிகளை வழக்கு கோதாவரி ஆற்றில் ஏகநாதர் நீராடினார். வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். வந்தவர்கள் அவரை பணிவாக வணங்கினார்கள். அவரும் அவர்களை வாழ்த்து விட்டு நடந்தார். அந்த கயவன் அவர் வருகைக்காக காத்திருந்தான். அவன் வீட்டின் அருகே வந்தார். மாடியில் இருந்த அவன் அவர் தலைமேல் எச்சிலை துப்பினான். அவர் கோபம் கொள்ளவில்லை. எச்சில் பட்டதால் தூய்மை கெட்டுவிட்டது, மீண்டும் நீராட வேண்டும் என்று கோதாவரி ஆற்றிற்கு சென்றார். நீராடிவிட்டு அந்த வழியாகவே வந்தார். அவருக்காகவே காத்திருந்த அவன் இப்போதும் அவர் தலையில் எச்சிலை துப்பினான். மூன்றாம் முறையாக கோதாவரி ஆற்றிற்கு சென்று நீராடினார். திரும்பி அவர் தலையில் அவன் எச்சிலை துப்பினான். எதுவும் நடவாது போலவே அவர் கோதாவரி ஆற்றிற்கு சென்றார். நீராடிவிட்டு வந்தார். அவர் தலையில் எச்சில் துப்புவதை அவன் விடவில்லை. அவர் நீராடிவிட்டு வருவதும் தலையில் அவள் துப்புவதும் தொடர்ந்து நடந்தது. அவரும் சோர்வின்றி நீராடிவிட்டு வந்தார். அவனும் தொடர்ந்து எச்சில் துப்பிக் கொண்டிருந்தான். காலையில் தொடங்கியது, நண்பகல் வந்ததும் இருக்கவில்லை. மாலை நேரம் வந்தது. இவர் தலையில் எத்தனை முறை துப்பினேன், சிறிதும் கோபப்படவில்லை. எதுவும் நடவாது போல் மீண்டும் நீராடிவிட்டு வருகிறாரே என்று நினைத்தான். உயரிய வாழ்க்கை வாழும் அடியவரை அவமானப்படுத்தி விட்டேனே, இழிவான செயல் செய்து விட்டேனே என்று வருந்தினான். வழக்கம் போல் அவர் நீராடிவிட்டு வந்தார். அவரின் திருவடிகளில் விழுந்தான்.
இந்த கொடியவனை மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்கள் தந்துவிட்டேன். இந்த பாவத்திற்கு கொடிய நரகம்தான் எனக்கு காத்திருக்கிறது என்று அழுது புலம்பினான். அவன் கண்களில் நீர் வழிந்தது. அன்பனே, ஏன் அழுகிறாய்? நீ எந்த பாவமும் செய்யவில்லை, எனக்கு நன்மைதான் செய்துள்ளாய் என்றார். 100 முறைக்கு மேல் உங்கள் தலையில் எச்சிலை துப்பி அவமானப்படுத்தினேன். பொறாமையால் இந்த இழிவை செய்தேன். உங்களுக்கு நான் நன்மை செய்ய சொல்கிறீர்களே என்று தயக்கத்துடன் கேட்டான். அன்பனே, நீ 108 முறை என் தலையில் எச்சிலை துப்பினாய். நானும் புனிதமான கோதாவரி ஆற்றில் 108 முறை நீராடினேன். இப்படி நீராடும் பேரு இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை. உன்னால் எனக்கு அந்த நற்பேறு கிடைத்தது. நீ எனக்கு நன்மையே செய்துள்ளாய் என்றார் அவர். அவன் வெட்கத்தலை குனிந்தான். அதிகாரம் 16. பொறையுடைமை. குறள் எண் 155. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருந்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார். ஆனால் பொறுத்தபவரை பொன் போல் மனதுக்குள் வைத்து மகிழ்வார். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. வாய்ப்பிற்கு நன்றிமா. வாய்ப்பிற்கு நன்றி. நன்றிகள் அம்மா. மிக சிறப்பான பொறையுடைமையில இருந்து அந்த குரு ஏகநாதன் தவறு செய்ய செய்ய அதாவது பெரியவர்களுக்கு தான் அந்த பொறுமை இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு கதை, சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. தவறு செய்தவன் இதை இன்னா செய்தாரை ஒருத்தல் கூட இந்த குறள் கூட இந்த கதைக்கு பொருத்தமான ஒரு திருக்குறளாக அமையும். அவன் தவறு செய்ய செய்ய அவனே திருந்தும் அளவுக்கு மீண்டும் மீண்டும் போய் கோதாவரியில் குளித்து அவன் தெரிந்தோ தெரியாமலோ இந்த வேடன் ஒருவன் சிவபெருமானுக்கு தலையில சிவராத்திரி அன்னைக்கு போட்டு புண்ணியம் தேடிக்கிட்ட மாதிரி புண்ணியம் தேடிக்கொண்டான் என்ற கதையை பொறையுடைமையிலிருந்து அருமையாக கூறினீர்கள். மிக்க நன்றி. காயத்ரி அம்மாவிற்கு நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக நான் ஒரு ஐயா அவர்கள் தொடக்கத்தில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்ற ஒரு அருமையான ஒரு குறளுக்கு ஒவ்வொருவரும் இந்த மனித பிறவியில் ஒரு குருவை அல்லது யாராவது ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பிறவியை கட்ட வேண்டும் என்பதை மிக சிறப்பான ஒரு சச்சின் டெண்டுல்கர் மூலம் அருமையாக எடுத்துக்கொண்டார். ஆம், ஒப்பீடு செய்தல் கூடாது. அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும். நமக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதை அறிந்து வாழ வேண்டும் என்பதை தொடக்கத்தில் மிக சிறப்பாக கூறினார். இப்போது நிறைவாக நான் ஒரு கதையை கூறி நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். உறவுகள். சண்முகம் தன் மகன் ரவியுடன் நண்பர் முருகனின் வீட்டிற்கு விருந்திற்கு சென்றனர். முதலில் அவர்களுக்கு தேநீர் வழங்கப்பட்டது. அதை சண்முகம் கையில் எடுப்பதற்கு முன்பே தேநீர் கோப்பை தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது. அந்த சத்தம் கேட்டு உள்ளே இருந்து வெளியே வந்த முருகன் அதை பார்த்து, அழகான சீன கோப்பை இது எப்படி உடைந்தது என ஆதங்கமாக கேட்டார். உடனே சண்முகம், எனது கை தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது என்று மிகுந்த வருத்தத்துடன் சொல்ல, முருகன் உடைந்த அந்த பீங்கான்களை அள்ளி கொண்டு சென்றார். இதை பார்த்த சண்முகத்தின் மகன் ரவி, அப்பா, உங்கள் கை கோப்பையில் படவே இல்லையே, பின்பு ஏன் நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை ஒப்புக்கொண்டீர்கள் என்றார். உண்மைதான் ரவி, தேநீர் கோப்பையை கொண்டு வந்தது முருகனின் மகள் செல்வி. அவள் கவனக்குறைவாக மேசை மீது வைக்காததால் அது தவறி கவனக்குறைவினால் கீழே விழுந்து விட்டது. ஆனால் இந்த உண்மையை சொன்னால் நண்பர் முருகன் ஏற்றுக்கொள்வாரா? என் மீது சந்தேகப்பட வாய்ப்பு உள்ளது. அதற்கு பதிலாக செய்யாத ஒரு குற்றத்தை ஏற்றுக்கொண்டு விடுவதே சரி என்று நினைத்தேன். ஒருவேளை இந்த உண்மைக்கு நீதான் சாட்சி என விளக்கி சொல்லி இருந்தால் முருகன் தன் மகளை கோபித்து கொண்டிருப்பார். பிறகு அவர் மகள் செல்விக்கு என்னை பிடிக்காமலே போயிருக்கும். மெல்ல எங்கள் நட்பில் விரிசல் ஏற்பட்டுவிடும். உறவுகள் உடைபடாமல் காப்பாற்ற இப்படி சிறு பொய்கள் தேவைப்படவே செய்கின்றன என்று புன்சிரிப்புடன் இக்கருத்தை வலியுறுத்திதான் வள்ளுவரும் பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்றார் போலும். ஆம், சண்முகத்தின் வாழ்க்கை அனுபவம்தான் அவரை இந்த முடிவு எடுக்க செய்திருக்கிறது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் இது போன்றது தானே. உறவுகளை ஏற்படுத்தி கொள்வது எளிது, காப்பாடிக் கொள்வது அவ்வளவு எளிதல்ல. விட்டுக் கொடுத்தலும்
புரிந்து கொள்ளுதலும் அரவணைத்து போதலும் வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானதாகும். இதைத்தான் வள்ளுவர் அதிகாரம் 30 வாய்மை என்ற அதிகாரத்தில் 292வது திருக்குறளில் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்று கூறியிருக்கிறார். அதாவது குற்றம் இல்லாத நன்மையை தரும் என்றால் பொய்யும் வாய்மைக்கு ஈடானதே ஆகும் என்று சிறப்பான ஒரு குறளை கூறியிருக்கிறார். அதற்காக எல்லா நேரங்களிலும் பொய் சொல்லக்கூடாது. நம் சொல்லக்கூடிய ஒரு பொய்யினால் நன்மை பயக்கும் எனில் அதை கூறுவது தவறில்லை என்று கூறுகிறார். இன்றைய திருக்குறள் கதை கூறு நிகழ்வில் மிக சிறப்பாக கதை கூறி நிகழ்வை சிறப்பித்த செல்வி இ. ஸ்வேதா மற்றும் செல்வன் ஸ்ரீஹரி, திருமதி இரா ஜோதி, தமிழ் மகள் ஜோதி தர்மபுரி மற்றும் மா காயத்ரி, திருமதி அரங்கநாயகி கண்ணன் அம்மா அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பாக வலையொலி பதிவு செய்து வரும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஒளிப்பதிவு செய்து வரும் ஜெர்மனி தமிழ் அருவி வானொலி இயக்குநர்கள் ஐயா அம்மா அவர்களுக்கும் நூலாக்கம் செய்ய உதவி செய்து வரும் திருமதி விஜயா அம்மா அவர்களுக்கும் நூல்வயல் பதிப்பகத்தாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.